வணக்கம் சாய்ராம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, இப்போ நம்ம முருகர் கோயில் தரிசனம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சிவனோட ஆலயத்தில் இருக்கிறோம். சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு என்ன ஆசீர்வாதம் இந்த இடத்துலனா, ரொம்ப 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 சந்தோஷம். இந்த மாதம் தை மாதத்தில் தை அமாவாசை, இந்த அமாவாசையில் நான் இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனசில் 1000 கஷ்டம், அவ்வளோ ஒரு வேதனை இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துக்கு வந்ததும் அதெல்லாம் அப்படியே சின்னூராக ஆனது மாதிரி ஒரு மனசில் ஒரு நிம்மதி. அப்புறம் இந்த கோயிலோட மகிமையை பற்றி நான் சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் இங்கே அடிக்கடி வருவேன். ஸ்பெஷலாக 10 டேஸ்க்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேன். கூட ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு நிறைய விஷயம் கட் பண்ண முடிஞ்சுது. இங்கே இருக்கிற சிலை வந்து மாதிரி கல்லில் வந்தது செதுக்கிய சிலை அல்ல. இது வந்து சித்தர்களுடைய திருமேனி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எங்கேயுமே இந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் ஆல் ஓவர் நீங்கள் இந்தியா போனீங்கனாலும் ஒரு மனிதன் வந்து 100 வயதை தாண்டி 3000 வருஷம் 4000 வருஷம் 5000 வருஷம் வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம கர்மனால ஒருத்தர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது என்ன சொல்கிறதுக்கு விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. இந்த மாதிரி ஒரு கோயிலில் வந்து எனக்கு அனுகிரகம் கிடச்சிருக்கு. நான் வந்து இதை ரியலைஸ் பண்ணி வரதுக்கு எனக்கு அவர் அருள் பண்ணியிருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ இல்லைன்னா உங்களுக்கு டைமை ஏற்படுத்திக்கிட்டாவது தயவு செஞ்சு ஒரு முறை இங்கே வந்து பாருங்கள். இது எஸ்பெஷலி வயதாகாமல் இளமையாக இருக்கிறதுக்காக இங்கே நிறைய சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பக்கத்து ஊரில் இளம் பிள்ளைனே பேர். இங்கே சித்தர்கள் வந்து நிறையா வருஷம் வாழ்ந்துருக்காங்க, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்காக தான் இங்கே வந்து மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காகவே இங்கே அமர்ந்துருக்கிறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.